ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த ஃபிலிப்பினோ ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல ஏமி நம்ம மீட்டிங் அப்படி சொல்லிட்டு அந்த கென் வர கென்னை பார்த்தோன்னே பயங்கர கோவத்தில் வந்துட்டு நம்ம ஜீக் வந்து மூஞ்சிலே குத்திடுவார் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இதுதான் நீ சொன்ன அந்த எலியா அப்படி சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுவார். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னது இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் வேற, ஓ நீ வந்து என்னை எலின்னு சொல்லி வச்சியா அவன்கிட்ட, சரி அவன் தான் தப்பாக நினைக்கிறதுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக பார்ப்பான். இல்லை நான் அந்த மீனிங்கில் சொல்லல அப்படின்ற மாதிரி இருக்கும் இவளுக்கு. ஆனால் வந்து அவங்க வந்து போயிடுவாளா. இவன் வந்து போகலான்னு போகிற டைமில் வந்து 2 பாடி கார்ட்ஸ் வந்து அவளை பிடிச்சிருவாங்க. பிடிச்சு கொண்டு போயிட்டு நம்ம ஜீக் கிட்ட நிறுத்திடுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என் ஒய்ஃப் பற்றி உனக்கு என்ன தெரியும், அது நீங்கள் தப்பாக நினைக்கிற அளவுக்கு இது எங்கே எதுவுமே இல்லை. நான் வந்து உன் ஒய்ஃப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன் ஃபினான்ஸில். ஓ அப்படியா, என் ஒய்ஃப் கிட்ட தள்ளிடுறா, அதெல்லாம் முடியாது, ஒய்ஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருக்கா அப்படி சொன்னதுக்கப்புறம் இவன் வந்து மூஞ்சிலே குத்திடுவார். குத்திட்டு அவனை வந்து கன் பாயிண்டில் நிறுத்திடுவார். அதை பார்க்கும்போது நம்ம கேசர் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து கன்னை வந்து லோட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனாலும் அவன் வந்து பயமே இல்லாமல் அவரே பார்த்துட்டு இருப்பானா. ஆனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா வயிற்றுல சுட்டுருவார் அவனை. மரியாதை இங்கேருந்து போயிடு, என்னோட டெரிட்டரி பக்கமே வரக்கூடாது நீ அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. அப்புறம் நம்ம ஈமி வந்து வீட்டுக்கு வருவாளா. பார்த்தா வந்து அவங்க அம்மாவும் அவங்க கசினும் வந்து வெளியே போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க, அது என்னன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டார்ல, இனிமேல் அவரும் உன்னை பார்த்துப்பாரு. சரிம்மா நீ வந்து சமத்து பொண்ணாக இருக்கணும் சரியா, உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறதெல்லாம் பேச்செல்லாம் கேட்டு நடக்கணும். ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு இவ்வளோ வந்து உள்ளே போயிட்டுருப்பா. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு திரும்பி ஒரு ஃப்ளாஷ் இல்யூஷன் மாதிரி வரும். அதில் அவங்க வந்துட்டு ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ காய் வாங்க தான் நின்றுருப்பாங்களா. அப்போது ஒரு லேடி வந்தவங்க, இசபெல் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, யார் நீங்கள், எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையே. மிஸ் ரொமேரோ. என்னது ரொமேரோவா, ஆமாம் என்னோட லாஸ்ட் நேம். ஓ சாரி, நான் வந்து தப்பாக வேறு ஒருத்தவங்க நினச்சி பேசிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு சூப்பர் மார்க்கெட்டில் நடந்தது அப்படின்னு யோசிப்பா. அதை பார்த்தோன்னே என்னது சூப்பர் மார்க்கெட் போகிறோமா ஆண்டி, ஆமாம் அங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ எதுக்கு சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பின்னாடியே போயிட்டுருப்பா. இவர் வந்துட்டு இவர் வருவார்னு சொல்லிட்டு இவரெல்லாம் ஒரு ஆள்னு மதித்து சமைச்சு வச்சேன் பாரு, என்ன சொல்லணும், இன்னும் வீட்டுக்கே வரல அப்படி சொல்லிட்டு இவன் வந்து கிச்சன் போவான்னு பார்ப்பாளா. அப்போ எதுவும் சவுண்டு கேட்கும். என்னது எங்கள் வீட்டில் திருட்டு போய் வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு ஒரு செருப்பு எடுத்து கையில் வச்சுட்டு போய் பார்ப்பா. அப்புறம் மண்டியில் அடிப்பா. வலிக்குது அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படி சொல்லிட்டு திரும்பி அடிப்பா. என்ன பண்ணிகிட்டு இருக்க பொண்ணு, ஓ ஓ ஜீக் நீயா எப்போ வந்த, சரி சாப்பிட்டியா அப்படி சொல்லிட்டு பார்த்தா டேபிள் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு வச்சிருப்பாரு. ஜீக் சூப்பர் சூப்பர் சாப்பிட்டு வச்சிட்டியா அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப சோஷப்பட்டு இருப்பா. ஆனால் அவர் பேசாமலே அங்கேருந்து போயிடுவார். நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பாளா. அதை பார்த்துட்டு வேணுச்சா, என்னடி ஆச்சு ரொம்ப சோகமாக இருக்கு, ஏதாவது பிரச்சனையா, உன் கல்யாண வாழ்க்கையில் எப்படி போயிட்டுருக்கு. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. கல்யாணம் 1 மாதம் ஆயிடுச்சு, என்னால் நம்பவே முடியல. என்னது 1 மாதம் ஆயிடுச்சா, அப்போ நீ ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறியா, மந்த்லி ஆனிவர்சரி, என்னது மந்த்லி ஆனிவர்சரி அப்படிலாம் ஒன்று இருக்கா என்ன. இருக்கு, ஏன் இல்லை, நீ வந்து உன் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணணும். கிஃப்ட் பண்ணணுமா, என்ன மாதிரி கிஃப்ட், மேபி வாட்சா அவர்கிட்ட தான் நிறைய இருக்கே. இங்கே பாரு உன் ஹஸ்பண்ட் வந்து ரிச், அவர்கிட்ட எல்லாமே நிறைய இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணுவ, அப்போ நான் வேணா சமைக்கட்டுமா. வெரி குட் ஐடியா. நீ வந்து காதலோட எந்த சமைச்சு கொடுத்தாலும் அவருக்கு பிடிக்கும். காதலா, அது எங்க கிடைக்கும், அது உன் மனசுல இருந்து வரும். ஓகே, அதை வச்சு நீ வந்து உன் ஹஸ்பண்டுக்கு அவருக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்குறோம். ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க முடிவு எடுத்துட்டு இருப்பா. இந்தாங்க ஜீக் காஃபி, இது நீ எதுக்கு எனக்கு கொடுக்குற, அந்த பெரிய எலிக்கே போய் கொடுக்க வேண்டியதானே. என்னது எலியா, ஜீக் நீ வந்து தப்பா நினைச்சுக்கிட்ட, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் ஒன்றும் அவனை எலின்னு சொல்லவே இல்லை. அது வந்து அவனை சொல்லிக்கிட்டான் எலின்னு. இங்க பாரு, அந்த கென் இருக்கிறதுனால தானே நீ என்ன ஆஃபீஸ்க்குள்ள உள்ள விடல. என்னது அதுக்காகவா, ஜீக் அது உன் தப்பு இல்லை, அது ஏன் தப்பு தான். நான் வந்து அப்பவே நான் தான் அந்த மாதிரிலாம் ரீடெக்கரேட் பண்ணிட்டேன். அப்படியா, அப்படின்னு என் ஆஃபீஸ் என்ன பண்ணி வச்சிருக்க நீ. ஜீக் நீ அதை பார்க்கவே இல்லையா, நீ ஏதாவது அந்த எலி பத்தி பேசிட்டு இருந்தே, நான் ஒன்றும் அந்த எலி பத்தி பேசல. இங்க பாரு, எனக்கு தேவையில்லாம பேச இங்க கிளம்பு. என்னது கிளம்பணுமா, எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க இந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாத, இப்ப பாரு என்ன இங்கேருந்து கிளம்ப சொல்றா, அது இந்த டைம்ல எங்க அம்மா வேற இங்கேருந்து போயிட்டாங்க, நான் எப்படி போவேன் அப்படி சொல்லிட்டு வந்து புலம்பிட்டே இருப்பா. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ரூமுக்கு போய் தூங்க சொன்னேன். பைத்தியம், என்னது பைத்தியமா, ஜீக் நீ வந்து ஓவரா பேசுற, நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது புரியுதா, நீ திருப்பி வந்து சொல்லிட்டு இருக்க. 1 இப்ப எதுக்கு நீங்க எதை கவுண்ட் பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து போன்னு சொன்னேன் நானு. ஆனா ஜீக் 2 3 அப்படி சொல்லிட்டு இவ சொல்லுவா. அவருக்கா ரொம்ப கடுப்பா இருக்கும், சைலண்டா நின்றுப்பானா. என்ன ஜீக் உனக்கு வந்துட்டு 3க்கு மேல நம்பர் தெரியாதா, சைலண்டா இருக்க, நான் உன்னை ரூமுக்கு போக சொன்னேன். ஓகே ஜீக் அதே மாதிரி ஒரு விஷயம் மறந்துடாத, நாளைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் போதும்னு நினைக்கிறேன், வாங்க கைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இவரும் வந்து அவ இருக்க வரைக்கும் கொஞ்சம் வெறப்பா இருந்துட்டு அப்புறம் சைலண்ட் ஆயிடுவாரு. அவ கொடுத்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருப்பாரு.
நெக்ஸ்ட் டே ஒரு ஆஃபீஸ் போய் வைப்பாரா, பார்த்தா ஆஃபீஸ் ஃபுல்லா பிங்க் ஆக்கிருவா. அப்பதான் அவருக்கு புரியும், ஓகே இதனால தான் உள்ள விடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால சிரிச்சுட்டு தான் இருப்பாரு. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஏமி வந்துட்டு அவ ஆஃபீஸ் ரூம் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பா. ஏன்னா அவங்களுக்கு 1 மந்த் ஆனிவர்சரி ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு ஃபுல்லா வந்து பிங்கா டெக்கரேட் பண்ணி கேக்கு, அப்புறம் இருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு பயங்கரமா வந்து டெக்கரேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து கேப்ல வழக்கம் போல கொடுத்துருப்பா, பார்ட்டி கேப். நம்ம கைசில் வந்து ரோஸ் வெளியே கூட்டிட்டு போயிருப்பாரு. என்ன வாங்கியிருக்கீங்க நீங்க மந்த்லி ஆனிவர்சரிக்கு? அதுவா, அவளுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கினேன். உங்க ஒய்ஃபை பத்தி நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் புரிஞ்சுக்கல கூட நீ புரிஞ்சுக்கலைப்பா. என்னது? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஒய்ஃப் மாதிரி ஆளுக்கெல்லாம் இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு பொம்மையை காமிப்பா. அதை பார்த்துட்டு என்னது இதுவா? ஆமா, அவங்களுக்கு இதான் கரெக்டா இருக்கும். என்னடா இது கால கொடுமையா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் அவருக்கு. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஆஃபீஸ் எல்லாரும் வெயிட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. நம்ம ரோசல் வந்த பாடே இருக்காது. அப்புறம் இந்த பக்கம் காமிச்சா அந்த சேல்ஸ் லேடி ஒருத்தவங்க வந்தவங்க, சார் உங்களுக்கு என்ன மாதிரி பொம்மை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க வந்துட்டு கார்ஸ் பார்க்குறீங்களா? ரிமோட் கண்ட்ரோல் கார்ஸ் அந்த மாதிரியா? இல்ல அது கிடையாது, இந்த பொம்மை அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு கைசல் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஆளா வந்துட்டு அந்த பொம்மை வேணும் சொல்றாரு அப்படின்ற மாதிரி. இதுல என்ன சிரிக்கிறதுக்கு இருக்கு? எனக்கு அப்ப அந்த டாலி பொம்மை வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுவாரு. இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. போதுமா சிரிக்க தான் பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கைசல் தான் அந்த பொண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க நம்ம ஏமி வந்துட்டு ரொம்ப சோகமா கார்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருப்பாளா. அப்பதான் இவரு எங்கேயும் வெளியே போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்து இவ, நீங்க எங்க போறீங்க? நீ எங்க இருந்த இவ்வளவு நேரம்? நான் ஆஃபீஸ்ல இருந்தேன். சரி நீங்க வெளியே போறீங்க போல இருக்கு. ஆமா, கையில என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டே இருப்பாரு. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் போறதே பார்த்துட்டு இருப்பா. அப்ப யாரோ கால் வேற பண்ணுவாங்களா, எனக்கு கம்பெனி கொடுங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பா சோகத்திலே. அவனுங்களும் வந்து இவளுக்கு வந்து கம்பெனி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹலோ மோ சொல்லு. அது நாளைக்கு உனக்கு எதாவது பிளான் இருக்கா ஏமி? இருக்கு. காலைல எழுந்துக்கணும், குளிக்கணும், பல்லு தேய்க்கணும், சாப்பிடணும், எல்லாமே பிளான் தான். அது இல்லை, நம்ம வந்துட்டு வெளியே போகலாமா நாளைக்கு? நம்ம பீச் போகலாமா? ரெசார்ட்டா? கண்டிப்பா நான் வரேன். இதுதான் நான் இதுக்காக வெயிட் பண்றேன். சரி நாளைக்கு நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போன் வச்சிருவான். காய்ஸ் நான் வந்து நாளைக்கு பீச் போறேன், ரெசார்ட் போறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அங்க இருந்து போயிட்டு இருப்பா. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே காலேஜில் இருப்பா. காலேஜில் இருக்கும்போது கைசில் கிட்ட டெக்ஸ்ட் வரும், இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் உங்களை வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இவன் எதுக்கு வந்து கூப்பிட்டுக்கிறான், அதில் ஒன்று கூப்பிட்டு தேவையில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்து வருவானா, அதாவது நம்ம நிக்கோ வருவான். நிக்கோ வந்துட்டு அவளை வந்து இந்த ரெசார்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவான். இந்த ரெசார்ட்லாம் பார்த்துட்டு காய்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. ஆமாம், உங்களுக்கு கூட தெரியுமா, என் ஃப்ரெண்டு நிக்கோ வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக தான் இருக்க போகிறான். இப்போவே பாருங்க எப்படிலாம் பண்ணுறான். ஒய்ஃப் எப்படி பார்த்துப்பான், அவனுக்கு கிடைக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. அப்புறம் வந்து சாப்பாடுலாம் எடுத்து வைப்பாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ சாப்பாடு இருக்கு, அவர் சாப்பிட்டாரே இல்லையான்னு தெரியலையே, இப்போதுக்கு நான் அவரை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அவர் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னு எனக்கு என்ன, எனக்கு எதுக்கு அவளை பற்றி கவலையாக இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் ஐயோ கைசர் டெக்ஸ்ட் அனுப்பினானே, நான் ரிப்ளை பண்ணவே இல்லையே. என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, அது வந்து கைசர் வந்துட்டு நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் அனுப்பினாரு. அதுக்கு நான் ரிப்ளை கூட பண்ணவே இல்லை. அவர் இடத்துக்கு ஒன்று வந்து கூப்பிட்டுக்கிறாரு, அதான் எனக்கே தெரியல. அவர் உங்ககிட்ட சொன்னாரா? எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஆமால, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. இனி அதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து அட்ரஸ் அனுப்பிட்டு இருப்பானா. இந்த பக்கம் நம்ம வெனிஸ், கேசர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் ஏமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏமிக்காகவா? எதுக்கு? இன்னைக்கு மந்த்லி ஆனிவர்சரி இல்ல, அது நேத்தா உங்களுக்கு? அவ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? இவர் வரவே இல்லை ரோஸ்வெல். ஓ ஐயோ அப்படியா, நேத்தா? என் ஃப்ரெண்டு இன்னைக்கு நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சாரு. சரி அவ எங்க இப்போ? எங்க ஏமி இல்லையே, ஏமி அந்த ரெசார்ட்ல இருக்கா? எந்த ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பார்ப்பாங்க. என்னது இந்த ரெசார்ட்டா? இங்கதான் வந்துட்டு ஆல்ரெடி சீக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க இவங்க 2 பேரும் வந்து அப்படியே அந்த சன்செட்லாம் வரதெல்லாம் பார்த்துட்டு, இந்த இடம் நல்லா இருக்குல்ல ஜீக்கா? நான் நிக்கோ. ஓ சாரிப்பா சாரி, நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன், சாரி. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சு பார்ப்பான். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா நம்ம ஏமியோட அம்மாவோட சொல்லி, அதெல்லாம் யோசிச்சுட்டு எப்படி இவங்களோட அம்மாவோட கொள்ளுவேன் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இவன் எப்படி சோகமா பார்த்துட்டு இருப்பானா, அந்த டைம் அங்க பாரு நிக்கும், அவங்க வந்து பயங்கரமா எதாவது டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஏமி நம்ம அங்க போக கூடாது, அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. பரவாயில்ல நம்ம போலாம், அது வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. பார்த்தா அங்க ஜீக் வந்துட்டு, அதாவது நம்ம ரோஸ்வெல் வந்துட்டு பிராக்டிஸ்ல பண்ணிட்டு இருப்பாரு. மை டியர் ஒய்ஃப், எல்லாமே இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாரா. அதை பார்த்துவ ஜீக்
என்னங்க இங்க என்ன பண்றீங்க அப்படி சொல்லிட்டு இவங்க இப்படி எழுதிட்டு போயிட்டு இருப்பாளா. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கோவமா வரும். அதனால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ உள்ள போ. ஆனா சீக் உள்ள போன்னு சொன்னேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து உள்ள போயிடுவா. உள்ள போயிட்டு வாவ் இந்த இடம் சூப்பரா இருக்கு, ஃபுல்லா பிங்கா இருக்கு, வீடு ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அங்கதான் இங்க வெளியே வந்து பயங்கர சண்டை போயிட்டு இருக்கும். இன்னொரு மிஸ்டர் ரோசல் அப்படிதான் சொல்லுவான். அதுக்கே வந்து அவன் மூஞ்சில அடிச்சு கன் எடுத்து சுடுற அளவுக்கு போயிடுவாரு. இவன் வெளியே வந்தவன் என்ன என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, கீழே விழுந்துட்டேன். மிஸ்டர் ரோசல் தெரியாம தள்ளி விட்டாரு, அவ்வளோதான். ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வந்து உள்ளதா இருக்கு. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு திரும்பி உள்ள போயிடுவா. இதுங்க மாறி மாறி அடிச்சிட்டு இருப்பானுங்க. இவ்வளா இந்த பேக்கா, இது இல்ல வேற பேக். ஓ அப்படியா சரி சொல்லிட்டு திரும்பி உள்ள போயிடுவா. திரும்பி வந்து சண்டை ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் திரும்பி வெளியே வருவாளா. அப்ப கரெக்டா பார்த்து நம்ம நிக்கோ வந்துட்டு நம்ம ஜீக்கோட மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுவான். அது வந்து நம்ம ஏமி பார்த்துருவா. பார்த்துட்டு நிக்கோ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அதறிட்டு வா. நிக்கோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து சமாளிக்கிறதுக்காக அது அது ஒண்ணும் இல்லை, நாங்க சும்மா ராக் பேப்பர் சீசர் விளையாட்டு இருந்தோம். அப்போ ஒரு தோத்துட்டாரு, அதனால அப்படி பண்ணேன். அதனால நீ அப்படி பண்ணிருக்க கூடாதுல அப்படி சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஜீக்கா ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு சரி வா உள்ள போலாம் அப்படி சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு உள்ள போயிடுவாரு. இங்க அவனும் பயங்கரமா அடி வாங்கியிருப்பான். ஆனாலும் வந்து வெளியே காமிச்சிக்காம அப்படி சைலண்டா போயிடுவான். நிக்கோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இந்த சீன்லலாம். ஏன்னா அவன் வந்துட்டு பெருசா எந்த தப்பு பண்ணவே இல்லை. அவனை மேமி லவ் பண்ணான், அது தவிர வேற எதுவுமே பண்ணவே இல்லை. அது வேற அவனுக்கு இப்போ சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல அப்படின்ற நிலைமையில இருக்கானா. அவனு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இங்க வந்துட்டு நம்ம ரோஸ் வந்து சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்து வாயிலதான் வைப்பாரு. அது பார்த்துட்டு இவ ஜீக் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அது இல்லாம நீ கேள்விப்பட்டது இல்லையா, நீ அடிக்கிற ஒரு சிகரெட்டுமே வந்துட்டு உன் லைஃபை 5 மினிட்ஸ் கம்மி பண்ணும், அது உனக்கு தெரியாதா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து அது சிகரெட் அடிக்கணும்னு தோணாது. ஸோ எடுத்து வச்சிருவானா. ஜீக் சூப்பர் சூப்பர் இப்படிதான் இருக்கணும், சரி வா 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 நான் உனக்கு வந்து புண்ணுக்கு வந்து மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அவன் வந்து தள்ளி உட்காந்துருப்பானா. இவ்வளவு தள்ளி உட்காந்து எப்படி போடுறது, கிட்ட வா அப்படி சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு இருப்பா. வலிக்குது. சரி சரி ஜீக் அடுத்த வாட்டில இருந்து ராக் பேப்பர் சீசர் விளையாடும்போது பார்த்து விளையாடு சரியா, நீ குமையாலாம் நல்லா விளையாடுவான், அவங்க கிட்ட தோக்கூடாது அப்படி சொல்லிட்டு வச்சிட்டு இருப்பாள் மருந்து. அப்புறம் கொஞ்சம் கிட்ட அப்பதானே வைக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப கிட்ட வந்துருவான். சரி இவங்க 2 பேரும் அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்புறம் அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக இவளே வந்துட்டு ஜீக் இந்த இடம் நல்லா இருக்கே, இதுல யார் வீடு, இது உன் வீடா ஜீக்? ஆமா. ஜீக் நீ என்ன கேவா, எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கு, பொம்மைலாம் கூட வாங்கி வச்சிருக்க ஜீக், அது உன் வீடு. என்னது ஏன் வீடா, எதுக்கு, இது என்னோட கிஃப்ட். என்னது கிஃப்டா, ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படி சொல்லிட்டு கை தட்டிட்டு இருப்பா. என்னது ஹாப்பி பர்த்டேவா, இன்னைக்கு என்ன டேட் மறந்துட்டியா? கைஸ் இவர் மறந்துட்டு நம்மளும் சொல்றாரு பாத்தீங்களா, நேத்து தான் 1 மந்த் ஆகுது கல்யாணம் ஆகி, ஆனா வந்து இன்னைக்கு ஆகுது வந்து என்கிட்ட சொல்றாரு. சரி ஜீக் நான் வந்துட்டு இந்த இடத்துலலாம் போய் பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம். ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு இவன் இருக்கிற எல்லா இடமும் குதிச்சு ஆட்டை போட்டுட்டு இருப்பா. ஜீக் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, நம்ம அங்கே போய் நம்ம வந்து கேசல் செய்யலாமா, மண்லி கேசல் செய்வியா, ப்ளீஸ் 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 அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் பீச்லலாம் 2 பேரும் பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த கேசல்ல செஞ்சுட்டு இருப்பாரா. அதை பார்த்துட்டு ஜீக் இது ரொம்ப அழகா இருக்கு, நீ தானே செஞ்ச? ஆமா. சரி இது இதுல என்ன போட்டிருக்கு, ஹாப்பி 1 மந்த் ஆனிவர்சரி மை ஒய்ஃப். இதில் ஒரு வார்த்தை மறந்தாச்சு அப்படி சொல்லிட்டு பிலேட்டட் அப்படின்னு எழுதுவா. என்னது பிலேட்டடா? ஆமாம் நேற்று தானே, இன்னைக்கு எழுதி வச்சிருக்கீங்க, நேற்று தானே ஆனிவர்சரி. ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருவாங்களா, ஏமி அப்படி சொல்லிட்டு வந்துருவாங்க. காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாப்பியாக பேசிட்டு இருப்பாளா. ஏமி இது யார் செஞ்சது, அது என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்கே கைசரால சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியாது, வீட்டு வீடு சிரிச்சிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஜீக்கா லைட்டாக கொஞ்சம் எம்பாரசிங் ஆகிடும். சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணது தப்பா போச்சுரா, மானத்தை வாங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்க ஜீக் வேற நீ வெளியே வாட உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி மறைச்சு பார்த்துட்டு இருப்பாரா கைசரா. அதனால கைசரா அது நானும் ஜீக்கும் கொஞ்சம் வெளியே போய் பேசிட்டு வந்துடும், நீங்க விளையாடுறீங்களா? ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் தனியாக போயிடுவாங்களா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நேற்று வந்துட்டு ஏமி ஆஃபீஸ் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாலாம். ஓ அப்படியா, என்ன ஒரு ஸ்டூபிட் கேர்ளாக இருக்கா. அது உனக்கு தெரியலையா, நீ ஆல்ரெடி அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. என்னது அது ஒன்றும் இல்லை அது நான் வந்து பிளட் பற்றி பேச வந்தேன், அவன் கென் பிளட் வந்து ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கான். ஓ அப்படியா, ஆனாலும் எப்படி என் ஒய்ஃப் போய் அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது, அது அவளுக்கு தெரியாதுல்ல, அதனால அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனாலும் என்னால் முடியல, அவன் எப்படி எங்கள் வாழ்க்கையில் வரலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசிகிட்டு இருப்பாரு. இவனுக்கா என்னடா இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேசுகிறான், நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் மட்டும் ஒத்துக்க மாட்டேறி அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே ஜீக் வந்து சமைச்சிட்டு இருப்பாரா. ஜீக் என்ன பண்ணிட்டு இருக்க, சமைச்சிட்டு இருக்கேன், சரி நான் பண்ணுறேன் இல்லை, அதெல்லாம் ஒன்று நானும் தான் பண்ணிட்டு இருக்கேன்ல, நான் பண்ணுறேன்.
ஓகே, ஓகே. சரி ஜீக் நான் வந்து வெளிய பார்த்தேன். கன் இருந்துச்சு அப்படி சொன்னதுனே கை வெட்டிப்பாரு. ஆ கை வெட்டிட்டியா? அச்சச்சோ! வா, வா, வா அப்படி சொல்லிட்டு தண்ணீல வச்சுட்டு கை வந்து ஊத்திட்டு இருப்பாளா, அதெல்லாம் அவரு வந்து பார்த்துட்டே இருப்பாரு மெய் மறந்து. அப்படியே வந்து பிளாஸ்டர்லாம் போட்டு விடுவா. அப்படியே வந்து இருந்து மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பாரா, அவ பார்த்ததுக்கப்புறம் வந்து எங்கேயோ பார்த்துட்டு, சரி, சரி நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சுருவாரு. கைஸ அப்படின்னா நீயும் சொல்ற, நிக்கோவுமே வந்து மாஃபியா குரூப்ப சேர்ந்துறானா? ஆமா. அப்போ ரோஸ்வெல் அவருமே வந்து மாஃபியாவா? ஆமா. ஒரு மாஃபியா பாஸ். அண்ட் அப்புறம் நானும் ஒரு பார்ட் ஆஃப் மாஃபியா தான். என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல. ஆனா நிக்கோ என்ன பண்றான் இப்போ? நிக்கோ எங்களோட ஆப்போசிட் குரூப்ல இருக்கான். ஆனா என்ன நடக்குது? இது ஏமிக்கு தெரியுமா? ஏமிக்கு தெரியாது. அப்படின்னா நான் சொல்லி தான் ஆகணும். இங்க பாரு வெனிஸ். நான் உன்கிட்ட உன்னை நம்பி சொன்னேன். இது நீ வந்து காம்ப்ளிகேட் ஆக்காத. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அவங்களுக்குள்ள எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டோம். நீ அத சொல்லி காம்ப்ளிகேட் ஆக்கிடாத. ஆனா என் ஃப்ரெண்ட் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. நீ என்கிட்ட சொன்னதால நான் இந்த பத்திரமா வச்சுக்கிறேன் இந்த உண்மைய. ரொம்ப நல்லது. அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. "ஜீக் இந்த போல் கூட பிங்க் கலர்ல இருக்கு." ஆமா. நான் வந்து கிளாஸ் லைட் வச்சு அத பிங்க் கலர்ல ஆக்கியிருக்கேன். "ஜீக் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடமே நல்லா இருக்கு." சரி வா சாப்பிடலாம். ஆ இது என்ன ஆர்டர் பண்ணியா? இல்ல நான் சமைச்சது. ஓ! அப்படியா? அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பா. என்ன ஆச்சு? சாப்பிடு. ஆ அது ஜீக் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாரி வந்துட்டு தெரியாத ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்னது? இப்ப நீ இந்த சாப்பாட சாப்பிடலன்னா நான் வந்து இந்த வீடே இடிச்சுருவேன். என்னது? அப்படிலாம் வேணாம், அப்படிலாம் வேணாம். ஜீக் இந்த சாப்பாடு சாப்பிடணும். அவ்வளோதானே? சாப்பிடுறேன், சாப்பிடுறேன். அப்படி சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு 2 பேரும் அப்படியே வந்து ரொமான்டிக்கா அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்களா, அதாவது அவங்கள பத்தி பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆ சாரி நேத்து நான் வந்து ம் நேத்து நீ வந்து மறந்துட்ட. நம்மளுக்கு 1 மந்த் ஆனிவர்சரி சொல்லிட்டேன். அதானே? இல்ல, இல்ல அதனால இல்ல. ஆ நேத்து நான் ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து குடுப்பாரா? ஹா காய்ஸ் என்னது இது? ஜீக் வந்து எப்பவுமே இப்படிதான். கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணா இப்படிதான் பண்ணுவாரு அவரு. பாருங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நானு. இப்ப குப்பை எடுத்து போட சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு எழுந்து போவாளா? எங்க போற? நீதான் கையில குப்பை கொடுத்தல போட்டு வாரு நானு. அட கடவுளே தொறந்து பாரு அத அப்படி சொல்லிட்டு திறந்து காமிப்பாரு. ஹோ ஜீக் அப்படி சொல்லும் போதே அவர் வந்து அந்த செயின் எடுத்து கழுத்துல மாட்டி விடுவாரா? அப்படியே அவர் தேங்க்ஸ் சொல்லுவாரு. இவர் இடத்துக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. நான் தானே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு 2 செகண்ட் யோசிச்சவ. யூ வெல்கம். ஆ ஜீக் எனக்கும் உனக்கு ஒரு குடுக்க ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு கீசன் எடுத்து கொடுப்பா. அழகா இருக்குல்ல? கியூட்டா இருக்குல்ல? கியூட்டா இருக்கு. அப்படி சொல்லி 2 பேரும் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவளுக்கு அப்படி தூக்கமா வருமா, அவர் வந்து இவ மேலே சாய்ச்சுப்பாரு. ஜீக் நீ இவ்ளோ காசு வச்சிருக்கல்ல, நீ பணக்காரனா இருக்கல்ல, உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா? அப்படின்னு கேட்பா. அதுக்கு வந்து அவரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு, அதாவது ஏமி அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவ தூங்கியிருப்பாளா? ஸோ அதனால அவர எடுத்துட்டு வந்து பெட்ல போடுவாரு. பெட்ல போட்டு, ஏமி என் வாழ்க்கையில எனக்கு வேண்டியதுன்னா அது அப்படி சொல்லிட்டு, அப்படியே அவளோட ஃபோர்ஹெட்ல அப்படியே கிஸ் பண்ற மாரி போவாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது வெட்னஸ்டே டியூ